தேஜா மர்னி டைரக்ஷன்ல மேகா ஸ்ரீகாந்த், வரலட்சுமி சரத்குமார், ராகுல் விஜய், சிவானி ராஜசேகர்லாம் நடிச்சு இப்போ ஆஹால ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க தெலுங்கு மூவி தான் கோட்ட பொம்மலி PS. இது 2021ல ரிலீஸ் ஆன நையட்டுங்கிற மலையாள படத்தோட ரீமேக். கோட்ட பொம்மலி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்டே தப்பா பிஹேவ் பண்ணதால ஒரு கிரிமினலை ஸ்ரீகாந்தும் ராகுல் விஜயும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா எலெக்ஷன் கிட்ட வரதாலையும் அவனோட கேஸ்ட் ஓட் செலெக்ஷன்ல ஜெயிக்க தேவைப்படுறதாலையும் ரூலிங் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே ஈஸியா வெளியே வரான். அடுத்த நாளே ஸ்ரீகாந்த், ராகுல், சிவானிலாம் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த கிரிமினல் செத்துடுறான். அதனால இவங்க 3 பேரும் தலைமறைவாகுறாங்க. அவன் கேஸ்ட் ஓட் தேவைங்கிறதுனால இவங்க 3 பேரையும் எலெக்ஷனுக்குள்ள அரெஸ்ட் பண்ணுவேன்னு ரூலிங் பார்ட்டி சவால் விட அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த கோட்ட பொம்மலி PS. படம் ஆரம்பிச்சு இந்த இன்சிடென்ட் நடக்கிற வரைக்கும் ஸ்டோரி செட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அதுவும் ரொம்ப டிராகியாலாம் இல்ல. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. அதுவும் டுவர்ட்ஸ் இன்டர்வல் செம்ம எங்கேஜிங்கா இருக்கு. அண்ட் இன்டர்வல் பிளாக் மாசா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்குமே எந்த லாக்ஸும் இல்லாம ஸ்கிரீன் பிளே நல்லா எங்கேஜிங்காவே இருந்துச்சு. ஸ்டோரியில அக்யூஸும் போலீஸ், அவங்களை தேடுறதும் போலீஸ், அதுவும் போலீஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு நல்லா தெரிஞ்ச போலீஸுங்கிறதுனால 2 கேங்க்கும் நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அங்கங்க நிறைய கூஸ்பம் மொமெண்ட்ஸ்லாம் செம்மையா இருந்துச்சு. கேஸ்ட் பாலிடிக்ஸ், போலீஸ் ஸ்டேஷன்ல ஹை கிரேட் அண்ட் லோ கிரேட் ஆஃபீஸர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற பாலிடிக்ஸ், ஒரு கரப்டட் பொலிட்டீஷியனோட பாலிடிக்ஸ்னு பல விதமான பாலிடிக்ஸை ரொம்ப போல்டாவே சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தா ஸ்ரீகாந்தோட செட்டில்டு பெர்ஃபார்மன்ஸ் டாப் கிளாஸ், ராகுல் விஜய், சிவானி ராஜசேகரோட பெர்ஃபார்மன்ஸும் டீசெண்டா இருந்துச்சு. வரலட்சுமி சரத்குமாருக்கும் இதுல நல்ல ஸ்கோப் இருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் வேற லெவல். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் இந்த படத்துல செம்ம ஸ்ட்ராங்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபிலாம் செம்ம, எடிட்டிங்கும் கிறிஸ்பா இருந்துச்சு. ஒரு சில ட்விஸ்ட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. பர்டிகுலரா கிளைமேக்ஸ்ல வர லாஸ்ட் ட்விஸ்ட், மற்றபடி நிறைய ட்விஸ்ட் அன்பிரடிக்டபிள் தான். ஓவராலா பார்த்தா ஸ்டார்டிங் பிளாட்குள்ள செட் ஆக கொஞ்சம் டைம் எடுத்தாலும் ஒன்ஸ் பிளாட்குள்ள போனதுக்கு அப்புறம் எண்ட் வரைக்குமே நல்லா எங்கேஜிங்காவே இருந்துச்சு. த்ரில்லர் ஃபேன்ஸ் கண்டிப்பா இந்த கோட்ட பொம்மலி PS ஒன்ஸ் விசிட் பண்ணலாம்.